தரமான கல்வியால நம்ம நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இது போதும்னு நாம் மனநிறைவு அடைந்திடக்கூடாது. பெரிய கனவுகளை காணவும் புதுமைகளை உருவாக்கவும் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம மாணவர்களை தயார்படுத்தவும் தான் நாம இங்க கூடியிருக்கோம். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கான எதிர்கால திட்டத்தை உருவாக்க நாம ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு தொடக்கம் தான். அடுத்த கட்ட ஆலோசனைகளை நாட்டின் சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள சிறந்த ஆலோசகர்கள் கூட மேற்கொள்ள போறேன். உயர்கல்வித்துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து புதிய துடிப்பான தமிழ்நாட்டின் அடித்தளமா மாத்த நம்ம விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு. நாம் வடிவமைக்க விரும்புகிற எதிர்கால திட்டம் 3 தூண்களை அடிப்படையாக கொண்டது. 1 பொருத்தமான கல்வி, 2 வேலைவாய்ப்பு, 3 அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை. இந்த 3 பத்தியும் நாம சிந்திக்கணும். ஏஐ, கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது. நம்ம பல்கலைக்கழகங்களும் வளரும் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்கணும். டேட்டா சயின்ஸ், ரினியூவல் எனர்ஜி, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கணும். அடிப்படை கல்வி அறிவை நவீன திறன்களோடு இணைச்சு நம்ம மாணவர்கள் வெறும் பட்டதாரிகளாக மட்டும் இல்லாம இன்னோவேட்டிவா உருவாகணும். என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டமானது நமது இளைஞர்களை குளோபல் ஜாப் மார்க்கெட்ல போட்டியிடுகிற திறன் கொண்டவங்களாக மாற்றி இருக்கு. தமிழ்நாட்டின் பலம் சமூக நீதியில நம்ம காட்டுகிற உறுதியில் தான் இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசின் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்களால அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில சேருவது கடந்த 3 ஆண்டுகள்ல 30 விழுக்காடு உயர்ந்திருக்கு. இந்த வரிசையில மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஆதரவான இன்க்ளூசிவ் கேம்பஸ்ல உருவாக்குமாறு பல்கலைக்கழகங்களை நான் கேட்டுக்கிறேன். மெடிக்கல் டூரிசத்துக்கு புகழ்பெற்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. உலகெங்கும் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற மக்கள் வராங்க. அதுபோல உலகத்தின் பல நாடுகள் இருந்தும் நம்ம பல்கலைக்கழகங்களை கல்வி கற்க மாணவர்கள் வரணும். ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான மையங்களா உயர்கல்வியின் உலகளாவிய தலைமையகமாக நம்ம தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் திகழணும். அதுதான் என் கனவு. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலம் பள்ளி கல்வியினுடைய பொற்காலம், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலம் கல்லூரி கல்வியின் பொற்காலம் என்பது போல இந்த திராவிட மாடல்களுடைய ஆட்சி காலம் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கான பொற்காலமாக வரலாற்றில் பேசப்படணும். அதுக்கு உங்க ஆதரவு தேவை. எனவே தடையற்ற கல்வியை, தரமான கல்வியை, அனைவரும் தலைநிமிர தேவையான கல்வியை நம்ம பல்கலைக்கழகங்கள் வழங்கணும். தமிழ்நாட்டின் உயர்கல்வியில் உலகத்தரத்தை உருவாக்குவோம்.